நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962ஆம் ஆண்டு வெளியான அற்புதமான திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா. தம்பிக்கு பார்க்க போன படிக்காத பெண்ணை தானே மணப்பதற்காக ஒரு சின்ன பித்தலாட்டம் பண்ணுவாரு. இவர் மணக்க வேண்டிய ராஜசுலோச்சனாவின் அப்பா ராவ் பகதூருக்கு தன்னை தானே குறைத்து தன்னை ஒரு குடிகாரன் காட்டு மிராண்டின்னு எழுதி இவரை வெறுக்கும் அளவுக்கு பொய் சொல்லி ஒரு கடிதம் எழுதி போட்டுருவாரு. அதே போல சிவாஜி அவர்களை பற்றி மோசமாக சாவித்ரி அண்ணன் முத்துராமனுக்கும் எழுதி போட்டுருவாரு. ரெண்டுமே மொட்டை கடிதாசிகள். சிவாஜி அவர்கள் படிக்காதவர்னு தெரிஞ்சதும் படித்த அவருடைய மனைவியும் மாமனாரும் அவரை அவமானப்படுத்துவதுடன் அவர்தான் இந்த மொட்டை கடிதாசி எழுதியதாக குற்றம் சாட்டப்படுவார். ராஜசுலோச்சனா அவரை முழு மனதாக வெறுப்பாங்க. சிவாஜி அவர்கள் படிக்காதவர் அப்படின்றதுனால அவர் அப்பாவும் அவரை மதிக்க மாட்டார். அவர் அம்மா கண்ணாம்பா மட்டும் சிவாஜி அவர்களை நம்புவார், பிரியமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் சாவித்ரி பாலாஜி ஜோடி எல்லா வகையிலும் நற்பெயருடன் பெரியவர்கள் ஆசியுடன் அழகாக குடும்பம் நடத்துவாங்க. பாலாஜி செய்த துரோகம் தெரியாத சிவாஜி அவர்கள் அண்ணன் அண்ணி மேல உயிராக இருப்பாரு. அவர்களாவது சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமும் படுவாரு. சாவித்ரி அவர்களும் சிவாஜி மேல அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் பாலாஜி மொட்டை கடிதம் தான் அப்படின்னு சிவாஜி அவர்களுக்கோ சாவித்ரி அவர்களுக்கோ தெரியாது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை பி.பி. ஸ்ரீனிவாஸ், ஏ.எல். ராகவன், ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. சாவித்ரி அவர்கள் அமைதியாக வருகிறார் அப்படின்னா படித்த பெண்ணாக வரும் ராஜசுலோச்சனா தன் ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் நன்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க. நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மற்றும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.